வணக்கம் நண்பர்களே, இது அரண்சை. நான் மகிழ்ந்தன். பல்வேறு அரசியல் சமூக நிகழ்வுகள் தொடர்பாக பல்வேறு ஆளுமைகளை சந்தித்து உரையாடி வருகிறோம். அந்த வகையில் நாம் சந்திக்கப் போகின்ற சிறப்பு விருந்தினர் தோழர் மருதையன். தோழர் வணக்கம். வணக்கம். கோயம்புத்தூரில் தர்மசாஸ்தா மேல்நிலைப் பள்ளியில் ஆர்எஸ்எஸ் பயிற்சி நடக்குது அப்படின்னோடனே சில அமைப்புகள் போய் அங்கே போராட்டம் நடத்தியிருக்கிறாங்க. அதை ஒட்டி கைது நடவடிக்கைகள் அதுக்கு பிறகு வெளியே வந்தது. இதெல்லாம் நடந்திருக்குது. ஆர்எஸ்எஸ் ஷாக்காக நடத்தினா என்ன பிரச்சனை? ஆர்எஸ்எஸ்ங்கிற அமைப்பு அதை கண்டு இவ்வளோ பயப்படுறது. இப்போ இதுக்கு முன்னால் இல்லந்தோறும் கல்வினா ஆர்எஸ்எஸ் பூந்துடும். ஆர்எஸ்எஸ் மேலே அப்படி என்ன பயம்? ஆர்எஸ்எஸ்ங்கிற அமைப்பு தான் என்ன, அதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். முதல்ல இந்த போராட்டம் நடத்திய தோழர்களுக்கு, தோழர் கோவை ராமகிருஷ்ணன் மற்றும் அவரோடு இணைந்து போராடிய தோழர்களுக்கு வாழ்த்துகள். இது இந்த அபாயம் அரசுக்கு மட்டுமல்ல, மக்களுக்கும் உணர்த்தப்பட வேண்டிய ஒரு அபாயம். ஆனால் விஷயம் என்ன அப்படின்னாக்கா, நடைபெற்றிருக்கின்ற இந்த நிகழ்வு அரிதானதோ விதிவிலக்கானதோ அல்ல. தமிழ்நாட்டில் எங்கும் நடந்துகிட்டு இருக்குது பல இடங்களில். நீங்கள் கேட்ட ஆர்எஸ்எஸ் என்றால் என்ன, அதனுடைய அபாயம், அதனுடைய தோற்றம் அப்படின்னாக்க சிலருக்கு தெரிஞ்சிருக்கலாம், பலருக்கு தெரியாமல் இருக்கலாம். புரிகிற மாதிரி உதாரணத்தில் தொடங்கினோன்னா, இன்றைக்கி பீமா குரேகான் என்ற வழக்கில் கைதாகி சிறையில் இருக்கக்கூடிய முன்னணியாளர்கள், அந்த பீமா குரேகான் சம்பவம் என்பது பேஷ்வா ஆட்சியினுடைய தோல்வியை கொண்டாடுவதற்காக, அதை மகர் படையினர் தோற்கடித்ததை கொண்டாடுவதற்காக அந்த நினைவு தூவி அங்கே எழுப்பப்பட்டது. அதுதான் அதனுடைய வரலாறு. பேஷ்வா ஆட்சின்றது ஒரு பார்ப்பனர்களுடைய ஆட்சி. பார்ப்பனர்களே சத்திரியர்களைப் போல அரசாண்டது. அது கிழக்கிந்திய கம்பெனியிடம் தோற்றார்கள். தாழ்த்தப்பட்டவர்கள் அதில் அந்த படையில் பெரும்பங்கு வகித்தார்கள்ன்றது வரலாறு. இப்போது பிரிட்டிஷ் ஆட்சி வந்த பிறகு, காலனி ஆதிக்கம் முடிவுக்கு வந்த பிறகு என்ன வேணும் அப்படின்றதில் முக்கியமாக 3 போக்கு இருக்குது. ஒரு போக்கு என்ன, மையமான போக்குன்னா காந்தி தலைமையிலான காங்கிரஸ் இந்த மாதிரி ஒரு ஜனநாயகம், கான்ஸ்டியூஷன் இது வேணுன்றது. இன்னொன்று லெஃப்ட் சோஷலிசம், புதிய ஜனநாயகம், அந்த மாதிரி உள்ள கம்யூனிஸ்டுகள். மூன்றாவது போக்கு, இந்த கான்ஸ்டியூஷனே தப்பு, ஜனநாயகம் தப்பு, நமக்கு ஒரு இந்து ராஷ்டிரம் வேணும். அந்த இந்து ராஷ்டிரத்தில் ஒரு நவீன யுகத்துக்கு ஏற்ப பழைய சனாதன தர்ம விதிகள், அதை எப்படி அமல்படுத்தணுமோ அப்படி கொண்டு வரணும் என்று விரும்பிய இந்திய சமூகத்தினுடைய ஆக பிற்போக்கான மன்னர் பரம்பரையினர் மற்றும் ஆக பிற்போக்கான முதலாளிகள், இவங்கெல்லாம் சேர்ந்த கூட்டு, அதை பிரதிநிதித்துவப்படுத்திய ஒரு அமைப்பு தான் ஆர்எஸ்எஸ். அது தனியாக சித்பவன் பார்ப்பனர்கள் அதில் முன்னிருக்கிறாங்க. ஆனால் அது வெறும் பார்ப்பனர்கள் அப்படின்றது மட்டும் இல்லை, இந்த கிளாஸ், இந்த வர்க்கங்களுடைய நலன் எல்லாமே அதில் இருந்தது. அப்படி ஆரம்பத்தில் தொடங்கப்பட்டது. அதனுடைய கட்சியாக ஜனசங்கம் உருவாக்கப்பட்டது. அவங்க இப்போ இந்த பசுவதை தடை இந்த மாதிரி இதெல்லாம் செஞ்சாங்க. அது ஒன்றும் போனி ஆகலை. அவங்க ஓரளவுக்கு ஒரு மக்கள் கவனத்துக்கு வந்தது எப்போ அப்படின்னா, அவசர நிலை காலத்தில் காந்தி கொலையை ஒட்டி தடை செய்யப்பட்டது எல்லாருக்கும் தெரியும். பிறகு அவசர நிலை காலத்தில் அதற்கு எதிராக நடைபெற்ற போராட்டத்தில் இவங்களும் கலந்துக்கிட்டாங்க. அதில் மோடியெல்லாம் இப்போ முக்கிய பாத்திரம் மாற்றுறாரு. அப்புறம் ஜனதா கட்சி உருவாகுது சொல்லப்படுது. மோடி எதில் பாத்திரம் மாற்றினாருனாக்கா, இந்தியாவில் நடந்த முதல் ஆன்டி ரிசர்வேஷன் ராயட், அது குஜராத்தில் நடக்குது. அதில் மோடிக்கு முக்கியமான பாத்திரம் உண்டு. அப்போது அவர் அங்கே ஒரு பிரச்சாரக்காக இருக்கார் ஆர்எஸ்எஸில். அதன் தொடர்ச்சியாக அவங்க ஜெயபிரகாஷ் நாராயண் மூவ்மெண்ட்டுக்குள்ளே வராங்க. அப்புறம் ஜனதா கட்சிக்குள்ளே வராங்க. அவங்க வந்ததுனாலே ஜனதா கட்சி உடையுது. ஜனதா கட்சி உடைந்த பிறகு பாரதிய ஜனதா கட்சி உருவாக்குறாங்க. இந்த ஒரு நீண்ட காலப்பகுதியில் அத்வானி அயோத்தியா மூவ்மெண்ட் என்று சொல்லக்கூடிய ரத யாத்திரையை தொடங்குவது வரை ஆர்எஸ்எஸ் என்ன செய்யுதுன்னா, அங்கங்கே உள்ளூர் அளவிலான கலவரங்களை நடத்துவது முஸ்லீம்களுக்கு எதிராக. அதன் மூலம் இந்த மார்வாரி பனியா முதலாளிகள், வியாபாரிகள், இவங்களை அடித்தளமாக கொண்டு தனக்கு ஒரு இதை உருவாக்கிக்கிறதுன்றது தான் அவங்க செஞ்சுட்டு வந்தது. ராம ஜென்மபூமி அப்படின்றது சித்தாந்த ரீதியாக இந்து ராஷ்டிரம் என்பதை முன்வைத்து, இந்து தேசியம் என்பதை முன்வைத்து திரட்டப்பட்ட முதல் இயக்கம். அதில் தான் ஒரு பெருமளவு கொலைகள் நடந்தது. உங்களுக்கு தெரியும், நாடு முழுவதும் கலவரங்கள் நடந்தது. பாபர் மசூதி இடிப்பு நடந்தது. அது இன்றைக்கி அதுக்கு ஆதரவாக தீர்ப்பு வர்ற வரைக்கும் வந்திருக்குது. அந்த பாபர் மசூதி இடிப்பும் இந்த இயக்கமும் தான்
இன்றைக்கு மத்திய அரசில் வந்து இப்படி பாரதிய ஜனதா கட்சி ஒரு அதிகாரத்தோடு அமர்வதற்கு வந்து அடிப்படையாக இருக்குது. இதில் முக்கியமாக நாம் என்ன பார்க்கணும் அப்படின்னு சொன்னாக்கா, ஆர்எஸ்எஸ் என்ற அமைப்புக்கு பல வெகுஜன அமைப்புகள் இருக்குது. அதில் ஒன்று தான் வந்து பாரதிய ஜனதா கட்சி. பாரதிய ஜனதா கட்சியினால் ஆர்எஸ்எஸ் இல்லை, ஆர்எஸ்எஸ்னால் தான் பாரதிய ஜனதா கட்சி. அவங்க சொல்கிற வசுதேவ குடும்பம் ஆர்எஸ்எஸ் தான். வசுதேவ குடும்பம்ன்றது உலகமே குடும்பம் அப்படின்னு ரொம்ப நல்லெண்ணம் உள்ளதாக சொல்லிக்கொள்ள ஒரு பித்தலாட்டம். அது பழைய சமஸ்கிருதத்திலிருந்து சொல்கிறது. இவங்க சங்க பரிவார் அப்படின்றது சங்க குடும்பத்தில் பிஜேபி ஒரு மெம்பர், அவ்வளோதான். அதனுடைய தலைமை வந்து ஆர்எஸ்எஸ். அவர்களுடைய கனவு என்பது மீண்டும் பழைய சனாதன தர்மத்தின் அடிப்படையிலான, சனாதன தர்மம்னா பார்ப்பனியத்தின் அடிப்படையிலான ஒரு சமூக கட்டமைப்பை இந்த நவீன சமூகத்துக்கு ஏற்ப எப்படி உருவாக்குவது, அடிப்படையில் பார்ப்பன மேலாதிக்கத்தை நிறுவுவது, பார்ப்பன உயர் சாதி மேலாதிக்கத்தை நிறுவுவது அப்படின்றது தான் அடிப்படையில். அது இந்த சமூகத்துக்கு ஏற்ப எப்படி செய்வது அப்படின்றதான் இன்னைக்கு காம்பினேஷனாக முதலாளித்துவத்தோடு சேர்ந்துக்கிறாங்க. அதில் பிற சாதியினர் பிற்படுத்தப்பட்ட மோடி எப்படி வந்தார் அதை பற்றி எப்பொழுதுமே வரலாறே அப்படி தான் இருந்திருக்குது. நீங்கள் சந்திரகுப்த மௌரியனாக இருக்கலாம், சாணக்கியன் சொல்படி கேட்கின்ற சந்திரகுப்த மௌரியனாக இருக்கணும், அவ்வளோதான் வேண்டியது. ராமரே இவங்களுடைய இதில் வந்து ஒரு பார்ப்பனர் இல்லை, அதனால் அது பிரச்சனை இல்லை. பார்ப்பனிய வர்ண தர்ம சாதிய அமைப்புக்கு, இந்த ஒடுக்குமுறைக்கு சேவை செய்யக்கூடிய சூத்திரராக இருந்தாலும் என்ன சாதியாக இருந்தாலும் அவர்களுக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை. பெரியார் மண் அப்படிலாம் சொல்கிறாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் மெல்ல மெல்ல ஆர்எஸ்எஸ் வளர்ந்து வருகிறது அப்படின்னு அவ்வப்போது சொல்லப்பட்டே வருது. சிலது விசிபிளாகவே தெரியுது. இப்போ ஆர்எஸ்எஸ் வளர்ச்சி அதுக்கு ஒரு ஹிஸ்ட்ரி உண்டுல்ல, அது என்ன? இந்த ஹிஸ்ட்ரியை வந்து நம்ம சொல்கிறத விட அவங்களே அதை எழுதியிருக்காங்க. தமிழகத்தில் ஆர்எஸ்எஸ்ஸின் வரலாறு அதில் முக்கியமாக எந்த இடத்துல தொடங்குறாங்கன்னா, 80கள் வரையில் சங்கம் தமிழ்நாட்டில் வளர முடியவில்லை, இது கடிக்க முடியாத ஒரு கொட்டையாக இருக்கிறது எது தமிழ்நாடு. அதுக்கு காரணம் பெரியாரை வந்து சொல்கிறாங்க. 80களுக்கு பிறகு தான் நம்ம இயக்கம் வந்து வளர ஆரம்பித்தது. இந்திய எதிர்ப்பு போன்றவற்றையும் சேர்த்துக்கிறாங்க. ஆமாம், இந்திய எதிர்ப்பு எல்லாத்தையும் சேர்த்துக்கிறாங்க. 80களுக்கு பிறகு தான் நம்ம வளர ஆரம்பித்தோன்னு சொல்கிறாங்க. அது உண்மை. இப்போது ஒரு சுருக்கமாக இந்த வரலாறை சொல்லணும்னா, 81 சாதி கொடுமையின் காரணமாக மீனாட்சிபுரம் மதமாற்றம் நடக்குது. தலித் மக்கள் வந்து இஸ்லாமிய மதத்துக்கு மாறுறாங்க. அது வந்து தேசிய அளவில் கவனத்தை இருக்குது. எல்லாருமே இங்கே உடனே ஓடியாராங்க. விஸ்வ இந்து பரிஷத் தொடங்கப்படுது. அப்போ ஏகாத்மதா யாத்திரா அப்படின்னு ஒன்று தொடங்கி நாடு பூரா யாத்திரை வந்து வராங்க. இது மிகப்பெரிய டேஞ்சர். இது எல்லா இடத்துக்கும் பற்றி கொள்ளுமோன்ற அச்சம் வந்து அவர்களுக்கு வருது. இதை ஒட்டி ஆர்எஸ்எஸ் வந்து தீவிர கவனம் செலுத்தி வேலை செய்ய ஆரம்பிக்குது. ஒன்று மறந்துடக்கூடாது, அப்போ எம்ஜிஆர் ஆட்சி. இங்கே 82 மண்டைக்காடு கலவரம் நடக்குது. மண்டைக்காடு கலவரம் என்பது இவர்கள் பின் நின்று நடத்தியது. இதில் தமிழ் இந்துலேயே ஒரு கட்டுரை வந்திருக்கு. மண்டைக்காடு கலவரத்தின் வழியாக தான் பொன் ராதாகிருஷ்ணன் ஒரு முக்கியமான ஆளுமையாக கவனத்துக்கு வந்து டெவலப் ஆகி வர்றாரு. அந்த காலகட்டத்தில் இவங்க செய்தது என்ன அப்படின்னு சொன்னாக்கா, ஒரு ரொம்ப அண்டர் ப்ளே பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, மென்மையாக கீழே. அப்போ வந்து விவேகானந்தருக்கு அங்கே ஒரு பாறை அங்கே தவம் செஞ்சார், இங்கே விவேகானந்தர் இது ஒன்று கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணுறாங்க. அதுக்கு மாப்போசி எல்லாம் போய் ஒத்துழைச்சு கூட நிற்கிறாரு. அதுக்காக நிதி திரட்டுறாங்க. இது ஒன்று. அப்புறம் ஆலய பாதுகாப்பு கமிட்டி, கோயில்களை பாதுகாக்கணும். அப்போ முஸ்லீம் எதிர்ப்பு பேசுகிறது, திராவிட இயக்க எதிர்ப்பு பேசுகிறது அதெல்லாம் கிடையாது. ஒரு நல்லெண்ணத்தோட ஒரு இது செய்கிறதா. இதற்கு இணையாக தான் அந்த மண்டைக்காடு கலவரம் நடக்குது. மண்டைக்காடு கலவரம் முடியும் போது அதை பற்றி விசாரிப்பதற்கு எம்ஜிஆர் ஒரு கமிஷன் போடுறாரு. நீதிபதி வேணுகோபால் கமிஷன் பேர். அந்த கமிஷனுடைய முக்கியமான ரெக்கமெண்டேஷன் வந்து மதமாற்றத்தை தடுப்பதற்கு மதமாற்ற தடை சட்டம் கொண்டு வரணும் அப்படின்றது ஒரு ரெக்கமெண்டேஷன். பிற்காலத்தில் ஜெயலலிதா கொண்டு வரவும் முயற்சி பண்ணுறாரு. பின்னால் அது அப்புறம் வரும். இது வந்து 82. 83 நம்ம ஜூலை படுகொலை நடக்குது ஈழத்தில். தமிழ்நாடு பூரா மக்களுடைய கவனம் எதில் இருக்குதுன்னாக்கா, இந்த ஈழத்தமிழர்களுக்கு எதிரான வன்முறை, அதை எதிர்த்து அந்த படுகொலைக்கு எதிரான இயக்கம் இப்படி போகுது. இந்த பீரியடில் அமைதியாக அவங்க வேலை பார்க்குறாங்க. எம்ஜிஆர் வந்து நான் இவங்களுக்கு உதவுறேன்னு சொல்லிட்டு இருக்காரு. இவங்களுக்கும் உதவினார் பேரலாக. அது ரொம்ப முக்கியம். 85 நாகர்கோவிலில் இவங்க ஒரு இந்து எழுச்சி மாநாடாக ஏதோ ஒன்று நடத்தி ஒரு 20-25 பேர் ஊர்வலம் விடுறாங்க. அதில் அவங்களுடைய சித்தாந்த தலைவர்களில் முக்கியமானவர் தத்தோபந்த் தெங்கடி. அவர் வந்து இந்த கூட்டத்தை பார்த்து அப்படியே ஆனந்த கண்ணீர் வடித்தாருன்னு அவங்க எழுதியிருக்கிறாங்க. இது வந்து 85.
அது நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பீரியடு ஒரு 88 வரை ஜானகி ஆட்சி வரைக்கும் அவங்களுக்கு ஒரு பொற்காலம் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் ஒரு 2 ஆண்டுகள் திமுக ஆட்சி, அதுக்கப்புறம் கலைச்சிட்றாங்க திமுக ஆட்சி. இந்த பத்மநாபா கொலையை ஒட்டி ஆட்சி கலைக்கப்படுது. மறுபடியும் 91 ஜெயலலிதா ஆட்சி வந்தது. ஜெயலலிதா ஆட்சி நம்மவா ஆட்சி அப்படின்னு சங்கராச்சாரியாரால் போற்றப்பட்ட ஒரு ஆட்சி. வந்த உடனே அவங்க வந்து வேதாகம கல்லூரி கொண்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சங்கராச்சாரி நேரடியாக களத்துக்கு வர்றாரு. தாழ்த்தப்பட்டவர்களை வந்து ஃபோல்டுக்கு கொண்டு வருவதற்கான வேலைகள் தொடங்குது. அது 91, 96 பீரியடு. எல்லாத்துலேயும் ரொம்ப முக்கியமானது, மசூதி இடிப்புக்கு கரசேவகர்களை நான் அனுப்பி வைத்தார் ஜெயலலிதா. இதெல்லாம் இந்த 91, 96 பீரியடில் நடைபெற்ற விஷயம். அப்போது வந்து எப்படி இந்து முன்னணி ஆர்எஸ்எஸ் வளர்ச்சி அடைந்ததுன்னு சொல்ல தேவையில்லை. விநாயகர் ஊர்வலம் அப்போ தான் தொடங்குது. விநாயகர் ஊர்வலம் அனுமதிக்கப்பட்டு அப்போ தான் செல்வாக்கு பெறுது பரவலாக. ஆமாம். இதெல்லாம் வந்து ஆர்எஸ்எஸ் பரவலாக கிளை பரப்புவதற்கு கிடைத்த வாய்ப்புகள் அல்லது அளிக்கப்பட்ட வாய்ப்புகள். 96, 2001 திமுக ஆட்சி. விநாயகர் ஊர்வலத்தை முக்கியமாக திருவல்லிக்கேணியில் வந்து கலவரம் நடக்குது. அங்கே முஸ்லீம்களுக்கு எதிரான கலவரம் நடக்குது. அப்போ அந்த பாதையை கொடுக்க முடியாது, அல்லது விநாயகர் சிலை அங்கங்கே வச்சு கலவரம் நடத்த முடியாதுன்னு அதை கட்டுப்படுத்துகிற முயற்சிகள். அன்றைக்கி மாகாய்கா சார்பாக வழக்கு போட்டோம். திமுக அரசும் அதுக்காக நின்று வாதாடியது. இது ஒரு மத நடவடிக்கை அல்ல, அரசியல் நடவடிக்கை அப்படின்லாம் முயற்சி பண்ணாங்க. ஆனால் நீதிமன்றம் வந்து அவர்கள் இந்த பீரியடில் தான் பிஜேபியோட இவங்க நெருங்கி இருந்தாங்க அப்படின்னு. ஆமாம்மா, அது பின்னால் இதனுடைய பின்பகுதி ஜெயலலிதா ஆட்சியை கவிழ்த்த பிறகு. அதுக்கு முன்னால் இது நடக்குது, இது இங்கே நடக்குது. அப்புறமா வாஜ்பாய் ஆட்சி அவங்க 2004 வரைக்கும் ஆதரிக்கிறாங்க. 2001 ஜெயலலிதா திரும்ப வந்துடுறாங்க. ஜெயலலிதா வந்த உடனே மதமாற்ற தடை சட்டம், கிடாவெட்டு தடை சட்டம், இதெல்லாம் அப்போது கொண்டு வரப்படுது. அப்போ இவங்க வந்து பூசாரிகள் மாநாடு நடத்துகிறாங்க. யார் பூசாரிகள் மாநாடுன்னா என்ன? கிராம பூசாரிகள் மாநாடுன்னா முக்கியமாக என்ன? கோயில்கள், பார்ப்பனர்கள், ஆகம விதி அதை பேசிகிட்டு இருக்கிறோம். கிராமத்தில் இருக்கிற பூசாரிகளுக்கு காயத்ரி மந்திரம் சொல்லிக் கொடுக்குறேன், அவர்களை ஹிந்து ஃபோல்டுக்குள்ளே கொண்டு வருவது, சமஸ்கிருதத்தில் சொல்லிக் கொடுப்பது, பார்ப்பன மயமாக்குவது. கிடாவெட்டு இருந்த கோயில்களிலெல்லாம் கிடாவெட்டை நீக்கி அங்கே பார்ப்பனர்களை வைத்து கும்பாபிஷேகம் நடத்துவது, இதெல்லாம் வந்து அப்போது தொடங்குது. இப்போ இதெல்லாம் வெறும் மதம் சார்ந்த நடவடிக்கை இல்லை, இது வந்து ஆர்எஸ்எஸ்னுடைய பெனட்ரேஷன். இந்த 2006க்கு பிறகு மீண்டும் திமுக ஆட்சி வரும்போது ராமர் பாலம் முதலான பிரச்சனை வருது. ராமர் பாலம் பிரச்சனை, ராமர் என்ன இன்ஜினியரான்னு கேட்குறாரு கருணாநிதி. கேட்ட உடனே இந்துக்களை புண்படுத்தி விட்டார் அப்படின்னு முதல் அறிக்கை ஜெயலலிதா. சங்கராச்சாரியை கைது செய்தபோது ஜெயலலிதாவுக்கு எதிராக கடுமையாக நின்ற சுப்பிரமணிய சாமி, ஆர் வெங்கட்ராமன், டிஎன் சேஷன், அத்தனை பேரும் ஜெயலலிதா ஆதரிக்கிறாங்க. சுப்பிரமணிய சாமி ஜெயலலிதா பூங்கொத்து அனுப்பி வைக்கிறார். எதுக்கு? ராமர் பாலத்துக்கு எதிராக, சேது கால்வாய் திட்டத்துக்கு எதிராக வழக்கு போட்டதுக்காக, வெற்றி பெற்றதற்காக. அப்போ அப்படி ஒரு சுமூகமான உறவை ஏற்படுத்தி கொள்கிறார்கள். அதனால் இந்த டேர்மும் வந்து அவங்களுக்கு ஒரு வாய்ப்பான காலம்தான். திமுக பாஜகவோடு கூட்டணியில் இருந்தது. தமிழகத்தில் பாஜக வளர்வதற்கு, ஆர்எஸ்எஸ் வளர்வதற்கான ஸ்கோப்பை ஏற்படுத்தி கொடுத்தது திமுக தான் அப்படிங்கிற சார்ஜிலேருந்து அவங்களுக்கு விலக்களிக்க முடியுமா? இல்லை, திமுக தான் என்பது உண்மை அல்ல. இது வந்து திமுக எதிர்ப்பாளர்கள் வெவ்வேறு நோக்கங்களுக்காக அவங்க வந்து தங்களுக்கு சாதகமாக சொல்லிக்கிற ஒரு நேரேட்டிவ். 81லேருந்து இப்போ 2021 வரைக்குமான இந்த காலத்தை எடுத்துங்க, 40 ஆண்டு காலம். 40 ஆண்டு காலத்தில் எத்தனை ஆண்டு காலம் திமுக ஆட்சியில் இருந்தது? 80லேருந்து 88 வரைக்கும் அந்த 10 ஆண்டு அதிமுக. அது ஆர்எஸ்எஸ்ஸே சொல்லியிருப்பது போல் அவர்களுடைய பொற்காலம். 91, 96 அது ஜெயலலிதாவின் ஆட்சி காலம். அதை பற்றி நான் என்னன்னு சொல்லிட்டேன். 2001லேருந்து 2006 அதுவும் ஜெயலலிதாவின் ஆட்சி காலம். பிறகு 2011லேருந்து 21 வரை அதுவும். அப்போ இதுக்கு நடுவில் திமுக ஆட்சியில் இருந்தது 2 5 ஆண்டுகளும் ஒரு 2 ஆண்டும். இதில் யார் ஆட்சியில் இது வளர்ந்துருக்க முடியும்? ஒரு காமன் சென்ஸுக்கே இது இல்லை. பாஜகவோட கூட்டணி வச்சாங்க, ஜெயிக்க வச்சது. அப்புறம் கோயம்புத்தூர் கலவரம், இந்த விவகாரங்கள்லாம் சேர்த்து தானே சொல்கிறாங்க. இல்லை, கோயம்புத்தூர் கலவரம் என்பது எப்போ நடக்குதுன்னாக்கா 98. அப்போ இவங்க கூட்டணியில் இருக்கிறாங்க. அப்போ அத்வானி வருகையை ஒட்டி தான். அதுக்கு முன்னால் நீங்கள் இப்போ கோயம்புத்தூர் கலவரம்னா அதன் பின்புலத்தை வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். கோயம்புத்தூர் என்பது தமிழ்நாட்டில் முதல் ஷாக்கா வந்து அங்கே தான் வருது. 70 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு மராத்திகாரர் வந்து அதை தொடங்கி வைக்கிறாருன்னு சொல்லுவாங்க.
வியாசர் ஷாக்கா சலிவன் ஸ்ட்ரீட்டில் உள்ள ஒரு பள்ளிக்கூடத்தில் தான் அதை வந்து ஆரம்பிக்கிறாங்க. அப்போல்லாம் அது பெரிய அளவுக்கு ஒன்றும் அப்போல்லாம் அது கம்யூனிஸ்டுகளுடைய கோட்டையாக தான் கோயம்புத்தூர் இருக்குது. இந்த குறிப்பிட்ட கோயம்புத்தூர் கலவரத்தினுடைய பின்புலம் என்பது எங்கே வருது அப்படின்னா, ஆர்எஸ்எஸ் 80லேருந்து நான் சொன்னேன் இல்லையா, அந்த செயல்பாடு நம்ம பாம்பேயில் என்ன காரணத்துக்காக சிவசேனா ப்ரமோட் பண்ணப்பட்டதோ அதே கம்யூனிஸ்டுகளுக்கு எதிராக சிவசேனா ப்ரமோட் பண்ணப்பட்ட மாதிரியே முதலாளிகள் ஸ்பான்சர் பண்ணி, ஆமாம், அதே மாதிரி இங்கே கம்யூனிஸ்டுகளுக்கு எதிராக இது ஸ்பான்சர் பண்ணப்பட்டது. இங்கே இருக்கக்கூடிய பனியா முதலாளிகளாக இருக்கட்டும் அல்லது கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய மில் முதலாளிகளாக இருக்கட்டும், அவங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு ரைட் விங் ஆர்கனைசேஷன் அவர்களுக்கு தேவைப்பட்டது, ப்ரமோட் பண்ணாங்க. ஆனால் கோயம்புத்தூரில் செல்வராஜ் கொலை என்பதனுடைய பின்னணி வந்து வேறு. அங்கே சிறு வியாபாரிகளாக நடைபாதை வியாபாரிகளாக இருந்தவங்க வந்து முஸ்லீம்கள். அன்றைக்கி அவர்கள் முஸ்லீம் நடைபாதை வியாபாரின்னாலே போலீஸுக்கும் அவங்களுக்கும் மாமூல் பிரச்சனை முரண்பாடு இருக்கும். அதில் நடைபாதை வியாபாரிகளை ரெப்ரசன்ட் பண்ணவங்க ஜிஹாத் கமிட்டி, அல்லுமா போன்ற அமைப்புகள். நாங்கள் மாமூல் கொடுக்க மாட்டோம், கொடுக்குறோன்னா அப்போ அல்லுமாவுக்கும் போலீஸுக்கும் ஒரு மோட்டிவ் முரண்பாடு வருது. அப்போ தான் இந்த செல்வராஜ் என்ற கான்ஸ்டபிளுடைய மதத்தை விட மாமூல் தான் அதில் இந்த கொலை நடக்குது. அப்போ போலீஸ் வந்து என்ன செய்கிறாங்கன்னாக்கா, இவங்களை இந்து அமைப்புகளை, இந்து முன்னணி மட்டும் இல்லை, வெவ்வேறு இந்து உதிரியாக இருந்த பல இந்து அமைப்புகள், இவங்களெல்லாம் ரயட்டுக்கு இவங்களே தூண்டி விடுறாங்க. போலீஸ்காரனை கொண்டுட்டான் என்னன்னு பாரு அப்படின்னு. போலீஸ் பாதுகாப்போடு அந்த கலவரம் நடக்குது. திமுக அரசு அப்படி இல்லைன்னு அப்போ அன்றைக்கி வந்து இது பண்ணலாம். ஆனால் ஆக்சுவலாக நடந்தது அதுதான். இல்லை, அந்த சமயத்தில் நான் ஒரு செய்தி படித்தேன், போலீஸ் வந்து ரிவோல்ட் பண்ணுதா அப்படிங்கிற மாதிரியான கொஸ்டின் வந்து கலைஞரை நோக்கி வைக்கப்படுது. அவர் அப்படிலாம் இல்லைங்கிறாரு. அங்கே வந்து ஒரு பிரத்யேகமான முறை அரசு தனியாக நடந்துச்சு, தமிழ்நாடு அரசு கீழே தானே நடந்திருக்குது. இல்லை, போலீஸ் ரிவோல்ட் பண்ணுதான்னா ஒரு சீஃப் மினிஸ்டர் அப்படி தான் பதில் சொல்ல முடியும். ஆமாம், ரிவோல்ட் பண்ணுதுன்னு சொல்ல முடியாது. ஆனால் கீழே அப்படி தான் அது தூண்டி விடப்பட்டது. நீங்கள் இங்கே வேண்டாங்க, பாபர் மசூதி இடிப்பை ஒட்டி மும்பையில் ரைட் நடந்தது. நீங்கள் மும்பையிலேருந்து பார்த்துருப்பீங்க. அந்த மும்பை ரைட் எப்படி நடந்தது? போலீஸ் பாதுகாப்போடு தானே நடந்தது. போலீஸ் உள்ளே போய் தானே பல வந்து நடத்தினது. போலீஸ் எதிராக நின்று எங்கேயும் கலவரம் நடத்த முடியாது. இது போலீஸை ஸ்பான்சர் பண்ணி தங்கள் நலனுக்காக தூண்டி விட்டாங்க. அதை வைத்து கொண்டு அவர்கள் அடுத்த கட்டத்துக்கு போகிறாங்க. அதற்கு எதிர்வினையாக குண்டு வெடிப்பு நடக்குது. அது அவங்க என்ன நினச்சி செஞ்சாங்க, அது மிகப்பெரிய எதிர் விளைவை வந்து ஏற்படுத்துது. அது திமுகவுக்கு எதிரான தாக்குதலாக தொடங்குது. திமுகவை எதிர்த்து இப்போ திருச்சியில் மாகாய்க்கெல்லாம் இப்போ செயல்பட்டுருக்கிறோம். ஸ்ரீதர்னு ஒருத்தர் கொலை செய்யப்பட்டார், அவங்க தலைவர். அப்போ திமுக ஆட்சியில் இருக்குது. கருணாநிதியை கேவலமான வார்த்தைகளால் கலைஞரை வந்து வைத்து ஊர்வலம் போகிறாங்க. நேரு வீட்டு வாசலில் ஆர்ப்பாட்டம் நடத்தினாங்க. அங்கே ரங்கராஜன் குமாரமங்கலம், இலகணேசன்லாம் இருக்கிறாங்க. அப்போ மாகாய்க்கா கடை அடைப்பு நடத்தணும் அதுக்குன்னாங்க. நாங்கள் கடை அடைக்கக்கூடாதுன்னு சொல்லி கையில் தடிக்கம்புகளோடு இறங்கி களத்தில் நின்னோம். கைகலப்புகள் நடந்தது. இதெல்லாம் அங்கே நடந்த விஷயங்கள். அப்போது அப்படி ஏறி வந்து அடிக்கிறாங்க அவங்க. அன்னைக்கு திமுக கூட்டணியில் இருந்தது, அது உண்மை. ஆர்எஸ்எஸ் என்ற அமைப்புக்கு பாஜக உதவி செய்கிறது. இப்போ இந்த முற்போக்கு அமைப்புகளுக்கு திமுக அப்படி சப்போர்ட்டாக நிற்க முடியாதா? இந்த பார்வையே வந்து பரிசீலனைக்குரியது. பிஜேபி ஆதரவோடு ஆர்எஸ்எஸ் வளர்ந்தது அப்படின்றது உண்மை அல்ல. ஆர்எஸ்எஸ் வந்து எப்போலேருந்து இருக்குது? விடுதலை போராட்ட காலத்திலேயே அவன் காங்கிரஸுக்குள்ளே ஊடுருவிடுறான். காங்கிரஸில் ஊடுருவி வேற ஒரு அஜெண்டா வச்சுருக்கிறான். இப்போ இன்றைக்கி எல்லாருக்கும் தெரிஞ்ச அந்த பாபர் மசூதியில் இந்த ராமர் சிலையை கொண்டு போய் வைத்த பிரச்சனை இல்லை. அந்த சிலையை எடுன்றார் நேரு. அங்கே இருந்த முதல்வர் பந்த் வந்து எடுக்க முடியாதுன்றான். இப்போ அங்கே ஒரு லாபியை வந்து உள்ளே கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி டிபேட்டில் பார்த்தா தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் இப்படி காங்கிரஸுக்குள்ளே ஒரு ரைட் விங் உள்ளுக்குள்ளே இருக்குது. அதுக்கு பிறகு அது ஜனசங்கமாக மாறுது. அது ஆர்எஸ்எஸ்னுடைய விங்கு தான். காங்கிரஸ் உள்ளே ஆள் இருக்குது. காங்கிரஸ் உள்ளேயே ராமர் பாலம் பிரச்சனை, இந்த பிரச்சனை எழுப்பப்பட்டு கருணாநிதி பேசின போது அதை கண்டித்து தீவிரமாக பேசியவர் காங்கிரஸ் சட்ட அமைச்சர் பாரத்வாஜ். என்ன ராமனை பேச போச்சு அப்படின்னு. யார்? யூபிஏல இருக்கிறாங்க இவங்க. யூபிஏல இருக்கும்போது அது நடக்குது. அப்போ அவர்கள் எல்லா இடத்திலும் ஆள் வைத்திருக்கிறார்கள் தங்கள் சித்தாந்தத்துக்குரிய நபர்களை. பிஜேபின்றது அதுக்கப்புறம் வருது. அப்போ நாம் இதை எப்படி பார்க்கணும் அப்படின்னு சொன்னாக்கா, இந்த ஆர்எஸ்எஸ் என்ற ஆர்கனைசேஷன் இப்படி தெளிவான ஒரு விஷனோட, ஒரு பார்வையோட, தங்களுடைய சாம்ராஜ்யத்தை உருவாக்கணும் என்ற விஷனோட ஒரு கேடர் பேஸ்டு ஆர்கனைசேஷனை அவங்க உருவாக்கிட்டு வராங்க. அதில் ஒரு பிரிவு தான் இது. அதை வந்து நம்ம திராவிட இயக்கத்தோடு ஒப்பிட முடியாதுன்னு நான் கருதுகிறேன். இப்போ சுயமரியாதை இயக்கம் தொடங்கி திராவிட இயக்கமும் இதே பீரியடில் தான் வருது, 1925 இருந்து.
ஆனால் ஆர்எஸ்எஸ்க்கு பிஜேபி என்பது போல் திராவிடர் கழகத்துக்கு திமுகன்னு நீங்கள் சொல்ல முடியாது. ஆர்எஸ்எஸ் பிஜேபியை இயக்குகிறது, திராவிடர் கழகம் திமுகவை இயக்குகிறதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா வேறுபட்டு தான் அவங்க கட்சியை ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தனி எக்ஸிஸ்டன்ஸ் இருக்குது. திராவிடர் கழகம் அதிமுக ஆதரித்திருக்கிறது. திராவிட இயக்கங்கள்ன்றவங்க திமுகவுக்கு பதிலாக வேறு இயக்கங்களை ஆதரிச்சிருக்காங்க. 2011 தேர்தலெலாம் திமுகவுக்கு எதிராக வேலை பார்த்துருக்குறாங்க. அப்படி கம்பேர் பண்ண முடியாது. கருத்து ரீதியான ஒற்றுமை இருக்குது. ஆனால் சங்க பரிவாரம் மாதிரி இது திராவிட பரிவாரம் அல்ல. அப்படி 1-to-1 நேர் ஒப்பீடு பொருத்தமல்ல. என் கிரவுண்டில் வந்து ஆர்எஸ்எஸ் செயல்பாடு வீரியமாக இருக்குது அப்படிங்கிற பொழுது திமுக ஒரு முற்போக்கு பெரியாரிய பாரம்பரியத்தில் வந்தது, அண்ணா இந்த பாரம்பரியம்லாம் இருக்குதுங்க போது கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பே தவிர அல்லது மிகையான எதிர்பார்ப்பா? இல்லை, அப்படி எதிர்பார்ப்பது தவறல்ல. ஆனால் அந்த விஷயத்தை நாம் எப்படி புரிந்து கொள்ளணும்? இப்போ ஆர்எஸ்எஸ் என்ற அமைப்பை திராவிட முன்னேற்றக் கழகம் சில ஜிஓக்களை போட்டு, இப்போது உதாரணமாக இந்த ட்விட்டரில் கூட நான் பதிவு செய்திருக்கிறேன், பள்ளி இல்லை வந்து இது மாதிரி நடவடிக்கைகள், கல்வி சாராத நடவடிக்கைகள் அப்படின்னா சிஇஓ பர்மிஷன் வேணும், ப்ரைவேட் ஸ்கூலாக இருந்தாலும். அல்லது கல்லூரி அப்படின்னு சொன்னால் டைரக்டருடைய பர்மிஷன் வேணும். சரி, நாளைக்கு பள்ளிக்கூடத்துலலாம் இதை கல்லூரிகளில் நடத்தக்கூடாது அப்படின்னா அவங்க ஒன்றும் பண்ண முடியாதா? இது வந்து சீப்பை ஒழிச்சு வச்சா கல்யாணம் நின்றோம் அப்படின்ற மாதிரி. அவங்க இதை நம்பியெல்லாம் இல்லை. இதுக்கு முன்னால் பள்ளிக்கூடத்தில் நடத்தினாங்க, அவங்க அப்படி நடத்தலை. அவங்க இப்போவும் சாக்காக்கள் எங்கே நடக்குதுன்னா பூங்காக்களில், கோயில் வாசல்களில், குளத்தங்கரையில், சென்னையில் நடக்குது, பல இடங்களில் நடந்துகிட்ருக்குது. அப்போது அப்படி அது அரசு செய்ய வேண்டும் என்பது ஒரு விஷயம். அரசு செய்ய வேண்டும் என்று எதிர்பார்ப்பதும் நியாயமானது. ஆனால் அரசு செய்ய வேண்டும் என்று வெளியில் நின்று கொண்டு நாம் கோரிக்கை வைப்பதும், அரசு செய்துவிட்டால் இது நின்றுவிடும் என்று நினைப்பதும் இது யதார்த்தத்துக்கு புறம்பானது. ஆர்எஸ்எஸ்ஸை குறைத்து மதிப்பிடுவதா? குறைத்து யதார்த்தத்துக்கே புறம்பானது. இப்போ கேரளாவை எடுத்துக்குவோம். கேரளா வந்து ஒரு நல்ல உதாரணம். கேரளாவில் இடது முன்னணி அரசு தொடர்ந்து ஆட்சியில் இருக்குது, மாறி மாறி. கேரளாவில் தான் இந்தியாவிலேயே ஆர்எஸ்எஸ்ஸுக்கும் மார்க்சிஸ்டுகளுக்கும் ஆயுத மோதல் நடக்கிற இடம் அது. பல கொலைகள் நடந்திருக்கு, ரெண்டு தரப்புலையும் மூர்க்கமாக ஃபைட் பண்ணியிருக்கிறாங்க மார்க்சிஸ்ட் கட்சி தோழர்கள். ஆனால் அங்கே தான் சாக்கா அதிகம். என்ன இதுக்கு இந்த 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 இதற்கு என்ன விளக்கம் இருக்குது? இப்போ தமிழ்நாட்டில் திராவிட இயக்கத்தினர் யாரும் ஆர்எஸ்எஸ் போய் கொலையெல்லாம் பண்ணல. அதனால் இப்போ நீங்கள் அவர்களுக்கு ஒரு திட்டம் இருக்குது, இது இல்லைன்னா வேறு இடத்துல இயங்குவாங்க. அப்போது பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னாக்கா, அரசு அதிகாரத்தின் மூலம் இதை கட்டுப்படுத்துவது என்பது மிக 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 வரம்புக்குட்பட்டது. நாம் என்ன செய்ய போகிறோம் என்பது தான் கேள்வி. நாம் இதுக்கு இப்போது அவங்க ஒன்று செய்கிறாங்க, அதை தடுங்க, அதை தடுங்க, சரி தடுப்போம். நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? எங்களுக்கு ஒன்றும் திட்டம் கிடையாது. அதை தடுங்கன்னு சொல்கிறதுக்கு மேலே உங்களுக்கு என்ன திட்டம் இருக்கிறது? 1925 தொடங்கின ஆர்எஸ்எஸ்க்கு ஒரு விஷன் இருக்குது, இந்து ராஷ்டிரம் அமைக்கிறதுக்கு. நமக்கு என்ன அமைக்கிறதுக்கு நமக்கு விஷன் இருக்குது. 1925 தொடங்கப்பட்ட ஆர்எஸ்எஸ், அதுக்கு வந்து ஒரு ஹிந்து ராஷ்டிரா அப்படிங்கிற ஒரு கனவு இருந்தது. இங்கேயும் 1925 தொடங்கப்பட்ட திராவிட இயக்கம், அதனுடைய வேறு அவங்க 25 சொல்கிறாங்க. அதுக்கும் இந்த ப்ராசஸில் அவங்க திராவிட நாடு அப்படின்னு ஒரு இது வச்சுருந்தாங்க. செயல் திட்டம் என்கிற அளவில் இதில் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் வந்துருச்சா? இந்த பக்கம் இருக்க திராவிட இயக்கங்கள் இவங்கள்ட்ட எதிர்பார்க்குறதே மிகையானதா, திமுக உட்பட? இல்லை, 25 பற்றி பேசும்போது நம்ம 3 இயக்கங்களையும் சொல்லுவோம். ஆர்எஸ்எஸ், கம்யூனிஸ்ட் கட்சி, திராவிட இயக்கம். கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஒரு மக்கள் ஜனநாயக புரட்சி அல்லது புதிய ஜனநாயக புரட்சின்னு ஒரு விஷன் இருக்குது, அவனுக்கு இந்து ராஷ்டிரம்னு விஷன் இருக்குது. திராவிட இயக்கத்தை பொறுத்த வரைக்கும் இதற்குள்ளே வந்து இது மாதிரி ஒரு மக்கள் நல அரசை வழங்குவது அப்படின்றது இருக்குது. இதில் உள்ள பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னால், எல்லாருமே இந்த சிஸ்டத்துக்குள்ளே எப்படி இதை செய்வது என்ற முயற்சியில் ஈடுபடுறாங்க. கம்யூனிஸ்டுகள் நான் சொல்லும்போது தேர்தலில் பங்கேற்பவர்களை பற்றி சொல்கிறேன். சிஸ்டத்துக்குள்ளே, இந்த சிஸ்டத்துக்குள்ளே ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட்டை எப்படி தருவது என்பது தான் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியினுடைய முக்கியமான பார்வையாக இருந்திருக்கிறது. அதற்கு உட்பட்டு இந்த திராவிட சித்தாந்தம் என்று சொல்லக்கூடிய சுயமரியாதை கொள்கை இருக்கு இல்லையா, அதை இந்த அரசமைப்பு சட்டத்தின் ஃப்ரேம் ஒர்க்குக்கு உட்பட்டு அதை செய்கிறாங்க. சிபிஎம்மும் அந்த டைப்பில் தான் வந்து இதை முயற்சி செய்கிறார்கள். இந்த ஃப்ரேம் ஒர்க்குக்கு உட்பட்டு இந்து ராஷ்டிரத்தை கொண்டு வரதுக்கு அவங்க முயற்சி பண்ணுறாங்க. இப்போ இதில் யார் வெற்றி அடைந்திருக்கிறார்கள் அப்படின்னு ஒரு ஒப்பீடு நம்ம பார்க்கணும். அவங்க வெற்றி அடைஞ்சிட்ட மாதிரி தெரியுது. கணிசமான அளவுக்கு
அவர்கள் வெற்றி அடைந்தார்கள். ஆனால் அவங்க அந்த ஃப்ரேம்குள்ளே மட்டும் முயற்சி பண்ணுறாங்க அப்படிங்கிறீங்களா? ஃப்ரேமுக்குள்ளேன்னு சொல்லிட்டு ஃப்ரேமை உடைக்கிறாங்க. இது கான்ஸ்டியூஷனல் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நிறைய உதாரணங்கள் இருக்குது. கான்ஸ்டியூஷனல் இப்போ ஹரித்வாரில் பேசியிருக்கிறாங்க இல்லையா, ஒரு ஜெனோசைட் நடத்தணும்னு பேசுகிறாங்க. வழக்கறிஞர்கள் கேட்குறாங்க, ரிட்டையர்ட் ஜெனரல்ஸ் கேட்குறாங்க. ஆனால் உச்சநீதிமன்றம் சுவமோட்டோ வழக்கு எடுத்துக்கல. காஷ்மீர் பிரச்சனையை எடுத்துக்கங்க, அல்லது குடியுரிமை திருத்த சட்டத்தை எடுத்துக்கங்க, ஒரு நீண்ட மாநில உரிமை பறிக்கிறதை எடுத்துக்கங்க, புதிய கல்விக் கொள்கையை எடுத்துக்கங்க. ஒரு நீண்ட பட்டியல் இருக்குது. இந்த ஃப்ரேம் ஒர்க்குள்ளே நிற்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து அவங்க வயலேட் பண்ணிட்டு போகிறாங்க. அந்த வயலேட் பண்ணிட்டு போகிறத ஒவ்வொரு கட்டமும் அதை ஏற்றுக்கொண்டு சகித்து கொள்ளும் நிலைமையில்தான் எதிர்த்தரப்பினர் எல்லோரும் இருக்கிறோம். பாபர் மசூதியே ஒரு பெரிய உதாரணம். இடிக்கப்பட்ட போது திரும்ப கட்டி கொடுக்கணும் அப்படின்றது வந்தது. கோர்ட்டுக்கு போகிறாங்க. அலகாபாத் ஹைகோர்ட்டு, அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட்டு எல்லாம் அவங்களுக்கு தான். இப்போ இடித்தவர்கள் எல்லாரும் நிரபராதிகள்னு விடுதலை பண்ணியாச்சு. இப்போ என்ன முடிவு வருதுன்னாக்கா, நீதிமன்றம் சொல்கிறத நம்ம ஒன்றும் மறுக்க முடியாது. அப்போ நீதிமன்றம் சொல்கிறதை ஒப்புக்கொள்ள வேண்டும். நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா இந்துத்துவத்தை அது வழிமொழிகிறது. நாம் இந்த கட்டமைப்புக்கு கட்டுப்பட்டவர்கள். மாரிதாஸ் அவர் விடுதலை பண்ணிடுறாரு, நம்ம ஒத்துக்கிட்டு தானே ஆகணும். ஏன்னா இந்த அரசமைப்பில் நம்ம சத்திய பிரமாணம் எடுத்துருக்கிறோம், இவ்வளோதான் செய்ய முடியும். இந்த வரம்பினால் கைகளும் கால்களும் பிணைக்கப்பட்ட நிலையில் கம்யூனிஸ்ட் இயக்கமும் இருக்குது, திராவிட இயக்கமும் இருக்குது. பிணைக்கப்படாத நிலையில் அவர்கள் இருக்கிறார்கள். சுருக்கமாக திமுக என்கிற கட்சி அது தன் அளவிலேயே ஆர்எஸ்எஸ்ஸை எதிர்கொள்ள முடியுமா, முடியாதா? இல்லைங்க, திமுகன்ற கட்சியை பற்றி ஒரு விஷயம் நான் பொதுவாக நடக்கிறத பார்க்குறேன். திமுகவை ஆதரிப்பவர்கள் சமூக ஊடகங்களில் திமுக ஒரு புரட்சியை நடத்த வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். திமுகவை எதிர்ப்பவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களும் திமுக ஏன் இன்னும் புரட்சி பண்ணல அப்படின்னு கேட்குறாங்க. புரட்சி பண்ண முடியாது இதற்குள்ளார. இது வந்து ரொம்ப வரம்புக்குட்பட்ட சட்டகத்தில் அது வந்து மிகையான எதிர்பார்ப்பை உருவாக்கி கொள்ளுகிறார்கள். அந்த எதிர்பார்ப்பின் கீழ் இவர்கள் கேள்வி கேட்கிறார்கள். அந்த பார்ட்டி எப்படின்னு நீங்கள் பார்க்கணும். திமுக என்பது 57 பெரியார் திராவிட இயக்கத்தில் சட்டத்தை கொளுத்தினார். 2000-3000 பேர் ஜெயிலில் இருந்தாங்க, 3 வருஷத்துக்கு இருந்தாங்க, இறந்தே போனார்கள். அதற்கு பின்னால் அவசர நிலை காலத்தை எதிர்த்து திமுக போராடி ஜெயிலுக்கெல்லாம் போயிருக்கு. இன்றைக்கி அப்படிப்பட்ட அடக்குமுறைகளை எதிர்கொள்ளும் நிலையில் அந்த கட்சி இருக்குதா அப்படின்னா ஒரு ப்ராசஸில் இந்த நிறுவனத்தோடு நிறுவனமயமாக இருக்குது. திமுகவில் கொள்கை ரீதியாக பேசக்கூடியவர்கள், அடிமட்ட தொண்டர்கள் இப்படி இருக்கிறாங்க. அதில் வசதி வாய்ப்புகளுக்காக இருப்பவர்கள், அதிகாரத்துக்காக இருப்பவர்கள் இருக்கிறார்கள். இவங்க எல்லாம் இந்த சிஸ்டத்துக்குள்ளே இயங்குறாங்க. இந்த வரம்புக்குள்ளேருந்து இவர்கள் எதுவும் பண்ண முடியாது. அப்போது இவர்கள் இந்த வரம்புக்குள்ளே இனிமேல் இந்த கட்சி உயிரோடு இருக்கணும்னாலே, தொடர்ந்து இயங்கணும்னாலே, கொள்கை பூர்வமான மக்கள் மத்தியில் இயங்கக்கூடிய அப்படி ஒரு ஃப்ரேம் ஒர்க்கை உருவாக்காமல் இதில் வந்து நிற்க முடியாது. திமுக தான் ஆட்சியில் இருக்குது, ஆர்எஸ்எஸ் வந்து அதான் ஆட்சி அதிகாரத்தை வைத்து கொண்டு அல்ல, ஆட்சி அதிகாரத்துக்கு வெளியே மக்கள் மத்தியில் அப்படி ஒரு அடித்தளத்தை நம்மால் உருவாக்க முடியுமா, உருவாக்கி இருக்கிறோமா? இது திமுகவுக்கு மட்டும் நான் கேட்கல, திராவிட இயக்கம் என்று சொல்லிக் கொள்பவர்கள் யாரும் நாம் அப்படி ஒரு வலைப்பின்னலை உருவாக்கவில்லை. நீங்கள் ஆர்எஸ்எஸ்னுடைய நெட்வொர்க் என்ன அப்படின்றத பற்றி ஒரு பிக்சர் தெரிஞ்சுக்கிட்டாக்க அது மாதிரி நம்ம செஞ்சுருக்கிறோமா இல்லையான்றதை புரிந்து கொள்ளலாம். இப்போ இந்த கோவையில் போய் பண்ணியிருக்கிறாங்க பள்ளி வாயிலில். அது வந்து என்ன சாக்கா நடக்குது. ஒரு வருஷம் சாக்கா நடத்தின பிறகு அவங்களுக்கு நடத்தக்கூடிய ஒரு பயிற்சி முகாம், அது முதல் ஆண்டுக்கான பயிற்சி முகாம். அது ஒரு வாரம் நடக்கும். அங்கே ஏற்கனவே ஒரு வருஷம் நடந்திருக்கும். ஒரு வருஷம் சாக்கா வெளியே நடந்திருக்குது. அந்த சாக்காவில் என்ன சொல்லிக் கொடுக்குறாங்க? உடற்பயிற்சி சொல்லிக் கொடுக்குறேன், சிலம்பம் சொல்லிக் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நல்லொழுக்க போதனைகள். அங்கே இந்து முஸ்லீம் எதிர்ப்பெல்லாம் அங்கே சொல்லித்தர மாட்டாங்க. ரொம்ப நல்ல பிள்ளையாக வளர்கிறதுக்கு என்ன நம்ம மதம், நம்ம கடவுள், நம்ம கடவுள், நம்ம தேசம், தலைவர்கள், அதில் அம்பேத்கர் வரைக்கும் எல்லாரையும் சேர்த்துக்குவாங்க. அதுக்கப்புறம் இங்கே 2வது கட்டம். இங்கே 2வது கட்டத்தில் இவங்களுக்கு அந்த பயிற்சி நடக்குது. இந்த பயிற்சி முடிந்த பிறகு இதில் வரக்கூடியவர்கள் மண்டல பொறுப்பாளர்களாக்கப்படுவார்கள். அது வந்து அந்த 2வது கட்ட பயிற்சி மாநில அளவில் நடக்கும். அது முடிந்த பிறகு 3வது கட்டம் திருத்திய, அது நாக்பூரில் நடக்கும். இது வந்து எப்படி நடக்குதுன்னா நம்ம பள்ளிக்கூடம் மாதிரி 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ் 3ஆம் கிளாஸ் மாதிரி சிலபஸ் இருக்குது. ஆமாம், சிலபஸ் இருக்குது. அது ரெகுலராக நடந்துகிட்ருக்குது. இதிலேருந்து வருகிறவர்கள் தான் இதுக்கு வந்து பிரச்சாரக்குகள், முழு நேர ஊழியர்கள். மோடியெல்லாம் அப்படி ஒரு பிரச்சாரக்கு தான். பிரச்சாரக்குகள் வந்து இதுக்கு பொறுப்பு. இப்படி இதில் டெவலப் ஆகி வரவங்களில் சில பேரை தான் பிஜேபிக்கு ஒதுக்கி விடுறாங்க. நீங்கள் திடீர்னு நம்ம முருகன், முருகன் இருங்கன்றாங்க, அவர் வேண்டான்னு சொல்லிட்டு அண்ணாமலையை வச்சுக்கிறாங்க. இப்படி யாரை வேணால் வச்சுக்க முடியும். இந்த பரிவாரத்திலிருந்து அவர்கள் வந்து ஆப்ட் பண்ணுவாங்க. இது நம்ம விரிவாக போக வேண்டியதில்லை. இந்த மாதிரி நம்மக்கிட்ட எதனா ஒரு நெட்வொர்க் இருக்குதா? அப்போ ஒன்று ஒரு ஐடியாலஜிக்கலாக ஒரு பார்வை வேணும், 2வது ஆர்கனைசேஷன் வேணும். அப்படி ஒரு ஆர்கனைசேஷன் இங்கே வந்து கிடையாது நம்மக்கிட்ட. அப்படி ஒரு ஆர்கனைசேஷனை உருவாக்குவது
அதற்கான திட்டமும் வந்து கிடையாது. நீங்கள் வந்து தமிழ்நாடு பெரியார் மண், என்னதான் ஆர்எஸ்எஸ் முயற்சி பண்ணாலும் தமிழ்நாட்டில் பெரியார் மண்ணிலிருந்து ஆர்எஸ்எஸ்க்கு ஆட்கள் எங்கேருந்து கிடைப்பாங்க? அவங்க எவ்வளோ தான் பிரயத்தனம் பண்ணியிருக்கலாம், ஷாக்கா நடத்தலாம், ஆர்எஸ்எஸ்க்கு தமிழ்நாட்டில் ஆள் கிடைப்பாங்களா? ஆள் கிடைப்பாங்க. கோயம்புத்தூரில் கிடச்சிருக்கிறாங்க. கோயம்புத்தூரில் கிடச்சிருக்கிறவங்க யார்? இன்றைக்கி அந்த மாவட்டத்தில் வந்து திமுக ஆளுங்கட்சியாக இருக்கலாம், ஆனால் இப்படி ஒரு கால் கொடுத்தாக்க ஆள் திரட்டி கொண்டு வர்றதுக்கான வலிமை வந்து அவர்கள்ட்ட இருக்குது. அதை அங்கே இருக்கக்கூடிய டாமினன்ட் காஸ்ட் யாரோ ஆதிக்க சாதி அதை முக்கியமாக கவனம் செலுத்தி அவர்கள் திரட்டி இருக்கிறார்கள். அது ஒரு கோவை பற்றிய விஷயம். ஆள் கிடைப்பாங்கன்னு நான் சொல்வதற்கு காரணம், பெரியார் மண் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் ஒரு நீண்ட காலத்தை நம்ம தாண்டி வந்திருக்கிறோம். திராவிட இயக்க கட்சிகள் வந்து அதிகாரத்தில் இருந்திருக்குது, அப்புறம் அதிமுக வந்திருக்குது, அதுக்கு பின்னால் பாமக வந்திருக்கு, அப்புறம் புதிய தமிழகம் வந்திருக்கு, விடுதலை சிறுத்தைகள், இப்படி கட்சியெல்லாம் வந்திருக்குது. இடஒதுக்கீட்டின் காரணமாக பயன் பெற்றவர்கள் இருக்கிறார்கள், பயன் பெறாதவர்கள் இருக்கிறார்கள். பயன் பெற்றவர்களில் ஒரு பிரிவினர் வந்து அதிகாரத்துக்கு வந்திருக்காங்க, கட்சிக்கு போயிருக்கிறாங்க. பயன் பெறாதவர்கள் தான் அதிகமாக கீழே இருக்கிறாங்க. அந்த பயன் பெறாத பிரிவினர் அப்படின்றவங்க எல்லா கம்யூனிட்டிலையும் இருக்கிறாங்க, பிசிலையும் இருக்கிறாங்க, எஸ்சிலையும் இருக்கிறாங்க. அந்த பிரிவினரை எப்படி திரட்ட முடியும் அப்படின்றது ஆர்எஸ்எஸ்னுடைய பிளானில் வந்து இருக்குது. இப்போ இப்படி யோசிச்சு பாருங்கள், யூபியிலேருந்து, பீகார்லேருந்து, பெங்கால்லேருந்து இங்கே வராங்க, 200 ரூபா சம்பளத்துக்கு வந்து வேலை பார்க்குறாங்க. இங்கே எப்படியோ வாழ்க்கையில் முன்னேறணும்னு வராங்க. இப்போ வந்தவங்க கொஞ்சம் பேருனா வராதவங்க எவ்வளோ பேர் அங்கே இருப்பாங்க. அவங்க தான் சங்க பரிவாரத்தினுடைய காலாட்படை முஸ்லீம்களுக்கு எதிராக ஏவி விடுவதற்கு. அப்போ இந்த டிஸ்கண்டென்ட், அதிருப்தி இருக்குது இல்லையா, அதை சேனலைஸ் பண்ணுறதுக்கு சமூக நீதி, இந்த மாதிரி சேம நல அரசு, இதிலிருந்து சில நலன்களை கிடைக்காதவர்கள். இப்போ நம்ம இவரே பாமகவே எடுத்துங்களேன். பாமகவினுடைய காலாட்படை என்பது யார்? வன்னியர் சமூக மக்கள் என்பவர்கள் தாழ்த்தப்பட்டவர்களைப் போலவே ரொம்ப ஏழ்மை நிலையில் இருக்கிறவங்க. அதில் படித்து டிகிரி படித்தவன், வேலை இல்லாதவன், இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள். நகரத்தில் வந்து எவ்வளோ பேர் கிடைக்கிது? கிடைக்காத அந்த அதிருப்தியுற்ற பிரிவினர் இருக்காங்க இல்லையா, அவங்கள சேனலைஸ் பண்ணி இவங்க தான் நாடக காதல் தான் உனக்கு பிரச்சனை, இவங்க தான் பாரு எஸ்சி வந்து போயிட்டாங்க இதில் அப்படின்னு அவர்களுக்கு எதிராக திருப்புவது. இப்போ கிருஷ்ணசாமி இருக்கிறாரு, அவர் எங்கே தொடங்கி எங்கே வந்திருக்கிறாருன்னு பாருங்கள். முதல்ல லெஃப்ட் மாதிரி தொடங்கினார், அதுக்கப்புறம் இப்படி கட்சி அப்படின்னு ஒரு ரொம்ப புரட்சிகரமாக இந்து ஒற்றுமை மாநாடு நடத்துகிறாங்க. இப்போ வந்து ஆர்எஸ்எஸ்ஸே வழிமொழிந்து நேரடியாக பேசுகிறாரு. இப்போ இந்த பின்புலத்திலிருந்து ரெக்ரூட் பண்ண முடியும். கோவை கலவரத்தில் கோட்டை மேடை சுற்றி இருந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய அடிப்படை வர்க்கத்தினர், ஒடுக்கப்பட்ட சாதியினர் தான் அதில் ஈடுபடுத்தப்பட்டார்கள். அப்படி பிரிவினரை வந்து ஈடுபடுத்த முடியும். அப்போது ஒரு பிசியாவோ எஸ்சியாவோ இருக்கிறதுனால பை டிஃபால்ட் அவங்க பெரியார் கருத்தை ஏற்றுக்கொள்வார்கள் என்று நினைப்பது வந்து ஒரு மயக்கம். இந்த பக்கம் திராவிட இயக்கத்தவர்களோ அல்லது பெரியார் மண் என்று பெருமை பேசுபவர்களோ, இந்த பக்கம் பரப்புரைகளின் வழியாக, பெரியாரின் மேற்கோள்களின் வழியாக, அம்பேத்கருடைய வாசகங்களின் வழியாக, அல்லது அண்ணாவுடைய மேற்கோள் வழியாக அப்படி வென்றெடுத்து கொண்டு வர முடியாது. பரப்புரைகளின் வழியாக கொண்டு வர வேண்டும் அப்படின்றது ஒரு ஒன்று. அடுத்து அவர்களுடைய நலன் தொடர்பான பிரச்சனைகளில் தலையிட்டு போராடுவது அப்படின்றது வேணும். அந்த அடிப்படையிலான அமைப்புகள் ஒரு வலைப்பின்னலாக வெகு மக்கள் பங்கேற்கிற அமைப்பு வந்து கட்டப்படணும். இதை வந்து ஒரு யாரையும் விமர்சனம் சொல்வதாக பார்க்காமல் யதார்த்தமாக பாருங்கள். அது மாதிரி ஒரு மக்கள் திரள் அமைப்பு திராவிட இயக்கங்களுக்கு இருக்குதா அப்படின்னா கிடையாது. ஒரு ட்ரேட் யூனியன் லீடர்ஷிப்பில் இருக்கலாம், மற்ற இதில் வந்து இருக்கலாம். ஆனால் அப்படி ஒரு நெட்வொர்க் வந்து கீழே இருக்குதா? இல்லை, கட்சிகள் அங்கங்கே சங்கங்கள் இருக்குதுல்ல, தொழிற்சங்கங்கள் இருக்குது. தொழிற்சங்கங்கள் இருக்குது, அது தொழிற்சங்கன்ற அளவில் இருக்குது, தொழிற்சங்கன்ற அளவில் இருக்குது, அவ்வளோதான். அதுக்கு மேலே அது கிடையாது. அது பொலிட்டிக்கலாக இல்லை. பொலிட்டிக்கலான்னு சொல்லும்போது நான் இப்படி ஒரு கேள்வி கேட்குறேன். இப்போது மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு டிமானிட்டைசேஷன் வந்தது, ஜிஎஸ்டி வந்தது, அதுக்கு பிறகு கோவிட் வந்திருக்குது, பட்டினியில் மக்கள்லாம் நடந்து போயிருக்கிறாங்க. இவ்வளவு கொடுமை நடந்த பிறகும் யூபியில் ஒரு 30-35% ஓட்டு எங்களுடைய கோர் ஓட்டு, அது என்னவே நடந்தாலும் அவன் வந்து பிஜேபிக்கு தான் போடுவான். அந்த மாதிரி ராஜஸ்தானில் இருக்குது, பீகாரில் இருக்குது. இது எப்படி சாத்தியமாச்சு? இது பொலிட்டிக்கலாக ஓரியன்ட் ஓட் பேங்க் அவங்களால எப்படி கிரியேட் பண்ண முடியுது? ஹிந்து கன்சாலிடேஷன். ஆமாம், அப்படி ஒரு கன்சாலிடேஷன் வந்துருக்குதா? இப்போ திராவிட முன்னேற்ற கழகம் கடந்த தேர்தலில் வெற்றி பெற்றிருக்குது. திமுகவுக்கு ஓட்டு போட்டவர்கள் எல்லாம் பெரியார் கொள்கைகளை ஏற்றுக்கொண்டவர்களா? அதுக்கு முன்னால் நடைபெற்ற ஊழல் ஆட்சி, அப்போ நடக்காத காரியம், அல்லது அடிமை ஆட்சி, இப்படி பல அதிருப்திகளால் இப்படி ஓட்டு போட்டிருக்காங்க. அதிமுகவும் கணிசமாக ஓட்டு வாங்கியிருக்குது. கொங்கு பெல்ட்டில் அவங்க அதிகமாக ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க. அப்போ அவங்களாம் என்ன நினைக்கிறாங்க? இப்போ திமுக அதை தடுக்க வேண்டும்னு பேசும்போது அங்கே இருக்கிற மக்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்க? கோவை ராமகிருஷ்ணன் 100 பேரை திரட்டி கொண்டு போகிறார்.
ஏன் 1000 பேர் 2000 பேர் வரல? ஏன் அந்த பகுதி மக்களுக்கு இது ஒரு தவறு என்று படவில்லை? இது ஒரு தப்பு நடக்குது இங்கே அப்படின்னு ஏன் அவங்களுக்கு தோணலை? அப்போ கருத்தியல் ரீதியாக நம்ம இந்த பக்கத்துக்கு கொண்டு வந்திருக்கிறோமா அரசியல் ரீதியாக என்றால் அப்படி அல்ல. தேர்தல் வெற்றி அதுக்கு ஒரு அளவுகோல் அல்ல. அப்போ அந்த மாதிரி இப்போது ஆர்எஸ்எஸ்ஸை எதிர்ப்பதில் 3 விதமான சக்திகள் இங்கே இருக்கிறாங்க. ஒன்று கம்யூனிஸ்டுகள், திராவிட இயக்கத்தினர், தலித் அமைப்பினர், குறிப்பாக விசிகா அந்த மாதிரி இருக்கிறோம். ஒவ்வொருத்தருக்கும் கொள்கை வேறுபாடுகள் இருக்குது, தனித்தனியாக இருக்கிறோம். என்ன ஆர்கனைசேஷன் ஒவ்வொருத்துக்கும் இருக்குதோ அதுதான் இருக்குது. அப்படி ஒரு சூழல் தானே இருக்குது. இன்டகிரேட்டடாக ஒன்று இருக்குதா? சமீபத்தில் இந்த கோயம்புத்தூர் அந்த பயிற்சி தொடர்பாக பேசும் பொழுது ஆராஸ் அவர்கள் நீலம், சிவப்பு, கருப்பு இவங்க எல்லாரும் சேர்ந்து வரணும், அப்போ தான் காவியை எதிர்கொள்ள முடியும் அப்படின்னு ஒரு அறைகோல் எடுத்திருக்கிறார். இல்லை, இது நிச்சயமாக அவர் சொன்னது சரியான கருத்து, வரவேற்கத்தக்க கருத்து, செய்யணும். ஆனால் அதில் உள்ள முக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்னு பார்க்குறேன்னாக்கா, யார் கேடர் பேஸ்டு ஆர்கனைசேஷன் வச்சுருக்கிறாங்களோ அவங்க சேர்ந்தால் தான் பயன். இல்லைன்னா இந்த பாலில் தண்ணி ஊற்றுற மாதிரி 100 அமைப்பு 150 அமைப்பு, அமைப்புக்கு 5 பேர், அல்லது இணையம் வந்த பிறகு இப்போ ஒரு செல்ஃபி அமைப்புகள் நிறையா உருவாகிருக்குது. அதெல்லாம் வச்சு எதுவும் பண்ண முடியாது. அப்போது அமைப்பு ரீதியாக இப்போ பெரியார் தீக்காவோ குளத்தூர் மணி தோழர் ராமகிருஷ்ணனோ அவங்க அது மாதிரி ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறாங்க. மாகாயகா போன்ற அமைப்புகள் அப்படி ஒர்க் பண்ணியிருக்காங்க, பண்ணுறாங்க. சிபிஐ, சிபிஎம் இந்த மாதிரி அமைப்பு இருக்குது, விசிகா இருக்குது. அப்படி கேடர் பேஸ்டாக இருக்கிற ஆர்கனைசேஷன், அது இல்லாதவர்கள் ஏதோ ஒன்று இருப்பது போன்ற ஒரு மாய தோற்றத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த தோற்றத்தை நம்மளே ஏற்படுத்திட்டு நம்மளே பலியாயிடுறோம். அது நமக்கு ஏதோ பயங்கர அவங்களே கூட மயங்குறாங்க, நமக்கு பயங்கர செல்வாக்கு இருக்கிறதா. அப்படி இல்லை, அது நம்ம கண்ணாடியில் மூஞ்சியை பார்க்குற மாதிரி. அது அவ்வளோதான். ஆக்சுவல் ஸ்ட்ரென்த் யார்கிட்ட இருக்குது? அப்படி கேடர் பேஸ்டாக இருக்கக்கூடிய அமைப்புகள் ஒரு பொது திட்டத்தின் அடிப்படையில் அப்படி ஒரு ஆர்கனைசேஷனாக புதிய அமைப்புகளை உருவாக்க வேண்டியது. ஒரு ஃப்ரண்ட் மாதிரி ஒரு முன்னணியை போன்ற அமைப்புகளை உருவாக்க வேண்டியிருக்குது, ஒரு காமன் ப்ரோக்ராமின் அடிப்படையில். நான் சொல்ல வர்றது, ஆமாம், கட்சி தொண்டர்களுக்குள்ளே அப்படி ஒரு ஒருங்கிணைவு வேணும்னு தான் நான் சொல்கிறேன். அரசு இதற்குள்ளே வர முடியாது. அரசு தன் வரம்புக்கு உட்பட்டு தான் அது செயல்படும், இல்லையா? இப்போ மோடி வந்தால் வரவேற்று தான் ஆகணும், போன்னு சொல்ல முடியாது அரசு. ஆனால் கீழே நாம் அதை செய்ய முடியும், கட்சிக்காரர்கள் செய்ய முடியும். கோபேக் மோடி, அது நம்முடைய வேலை. அதை அவர்கள் நிறுத்த முடியாது. இப்போது நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, கோவை கலவரம் நடந்தபோது கலைஞரை திட்டி பிஜேபிக்காரன் ரோட்டில் செய்கிறான்ல, கூட்டணியில் தான் இருக்கார், வாஜ்பாய் அரசு தான் ஆதரிக்கிறாங்க. அப்போ அவன் இறங்குறான்ல, அப்போ நாம் அப்படி கீழே இறங்க வேண்டும். அது கட்சிக்காரர்கள் செய்ய வேண்டிய வேலை. அதை கீழே அந்த மாதிரி ஒரு ஒருங்கிணைவை அவசியம். அப்படி ஒரு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்பதுதான். அது அரசு செய்ய முடியாது. அரசு சட்டபூர்வமான வழிகளில் எப்படி இதை சட்டம் இருக்கும், ஆனால் கீழே கட்சிகள் செய்யணும். கைது நடவடிக்கை இதெல்லாம் நடக்கும்ல. இப்போ அரசு, ஆமாங்க, இப்போ திமுக காரங்களே ஒரு வேளை போராடுறாங்க அப்படின்னு வச்சுப்போம், கைது இருக்கும். கோபேக் மோடின்னு சொன்னால் திமுக காரங்களின் மேலே கைது இருக்க தான் செய்யும். அது இல்லாமல் போகாது. இப்போ கோவையை பற்றி சொல்லும்போது ஏன் திமுக அரசு இதை செய்யவில்லை, எப்படி கைது பண்ணுது? கைது தான் பண்ணுவாங்க. இதில் என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், எல்லாருமே திமுக ஆதரவாளர்களாக இருந்தாலும் சரி, எதிர்ப்பாளர்களாக இருந்தாலும் சரி, அதிகார வர்க்கம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த அதிகார வர்க்கம் 1980களின் பிற்பகுதியிலிருந்து இன்னை வரைக்கும் முழுக்க கம்யூனலைஸ் ஆகிருக்குது. இதை நான் சொல்லலை, ராகுல் காந்தி சொல்லியிருக்கார். போன தேர்தலில் அவர் சொன்னது, அவர் ஒரு காங்கிரஸ் கட்சி தலைவராக சொல்லியிருக்கார். அது நாம் வெறுமனே பிஜேபி எதிர்த்து போராடல, என்டையர் சிஸ்டத்தை எதிர்த்து போராடினோம். கம்யூனிஸ்ட் மாதிரி டோன், அப்படி டோனில் பேசினார். இன்னும் நான் எளிய புரியக்கூடிய உதாரணம் சொல்கிறேன். குஜராத்தில் அவ்வளவு பெரிய படுகொலை, பச்சை படுகொலை நடந்த பிறகு ஹர்ஷ்மந்தேர்னு ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ரிசைன் பண்ணார். ஸ்ரீகுமார் வெளியே வந்தார். சஞ்சீவ் பட்டு எதிர்த்துட்டு உள்ளே இருக்கார். 3 பேர் தான் முடிஞ்சிருச்சு. இப்போ சசிகாந்த் செந்தில் போன்ற 1-2 பேர் வெளியே வந்திருக்கிறாங்க. மிச்சம் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் என்ன செய்கிறாங்க? மிச்சம் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸு ஒன்று இந்துத்துவத்துக்கு ஆட்பட்டவர்களாக இருக்கிறாங்க. நம்ம முருகனை போன்றவர்கள், ஒரு அண்ணாமலை போன்றவர்கள், இந்துத்துவத்தை ஏற்றுக்கொண்டவர்கள், அப்படி இருக்கிறாங்க. பிழைப்புக்காக அதோடு போகிறவங்க இருக்கிறாங்க. அல்லது எதிர்ப்பு கருத்து இருந்தாலும் வெளியே சொன்னால் பதவி போயிடும்ன்றதுக்காக அடக்கி வாசிப்பவர்கள் இருக்காங்க. இந்த ப்ராசஸில் அதிகார வர்க்கம், ஜுடிஷியரி எல்லாமே அப்படி மாறிட்டு வருது. இந்த உண்மையை நோக்கி கண்ணை மூடிக்கொண்டு திமுக ஏன் செய்யலை அப்படின்னு பேசுகிறது பொலிட்டிக்கலாக பாயிண்ட் ஸ்கோர் பண்ணலாம். அது அப்போ திமுகவுக்கு பதிலாக அண்ணா திமுக வேணால் கொண்டு வரலாம், திரும்ப எடப்பாடியை கொண்டு வரலாம். இதுக்கு தான் அது பயன்படும். அரசு எந்திரம் எப்படி இருக்கிறது? அரசு எந்திரம் அப்படி தான் இருக்குது. கோவையை பொறுத்த வரைக்கும் சிறப்பாக விசேஷமாக அப்படி இருக்குது. 1980களின் பிற்பகுதியிலிருந்து நான் மாகாய்கா செயலாளராக இருந்திருக்கிறேன்.
15 வருஷத்துக்கு எந்த கூட்டத்துக்கும் அனுமதி கிடையாது. மகாய்க்காது எந்த கோர்ட்டுக்கு போனாலும் அனுமதி கிடைக்காது. இப்போ ஒரு போஸ்டர் ஒட்டிட்டு 45 நாள் ரிமாண்டு, ஒரு முறை இருமுறை அல்ல, பல முறை. அதனால் இதெல்லாம் எதிர்கொண்டு தான் இதை நாம் முறியடிக்க முடியும். அதனால் இதில் ஸ்டேட் அதனுடைய ரோல் என்பது ரொம்ப வரம்புக்குட்பட்டது. நாம் மக்களை கவனிக்கணும். மக்களுக்கு ஆர்எஸ்எஸ் மேலே வெறுப்பு வருதா? மக்கள் ஒரு இஸ்லாமிய வெறுப்பு நடவடிக்கை நடந்தால் முன்னின்று தடுப்பார்களா? சர்ச்சில் நாளைக்கு கர்நாடகாவில் மாதிரி ஒன்று நடந்துச்சுன்னாக்கா இந்துக்கள் போய் நின்று அதை தடுப்பார்களா? அதை நம்மளால் செய்ய முடிந்தால்தான் நாம் வெற்றி பெற்றோமே தவிர உடனே போலீஸுக்கு ஃபோன் பண்ணு அப்படின்னா அது நம்முடைய வெற்றியை குறிப்பது அல்ல. அதுக்கு நம்ம எதுக்கு அமைப்பு வச்சுருக்கோம்? அதுக்கு திமுக இருக்குது கட்சி. நீங்கள் எதுக்கு கட்சி வச்சுருக்கிறீங்க, நீங்கள் எதுக்கு இயக்கம் வச்சுருக்கிறீங்க என்ற கேள்விக்கு ஒவ்வொருத்தரும் பதில் சொல்லணும். அதுதான் நம்ம முன்னால் இருக்கிற கேள்வி. ஓகே, ஆர்எஸ்எஸ்ஸை எதிர்கொள்வது அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது நம்ம ஓரளவு பேசியிருக்கிறோம். அது ஒருவேளை பேட்டியில் நம்ம துல்லியமாக பிடிச்சிட முடியும்னா அதை எதிர்கொள்வது ரொம்ப ஈஸியாக ஆயிருக்கும். ஆக்சுவலி அவ்வளோ ஈஸியான சூத்திரமாக இருந்தால் களத்தில் தான் அதை நம்ம பரிசோதித்து பார்த்து அதை இன்னும் கண்டுபிடிக்கணும். அந்த வகையில் களத்தில் செய்வாங்கன்னு எதிர்பார்ப்போம். கலந்து உன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. நண்பர்களே, இன்னொரு வாய்ப்பில் சந்திக்கலாம். நன்றி.